அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் பசங்களுக்கு. ஒரே பேட்டரில் இந்த ரெசிபியை நம்ம 4 விதமாக பண்ணலாம். கிட்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி, சேம் டைம் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி. இது எப்படி சொல்லலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே சொல்லி நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். 2 கப்பு கோதுமைக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் யூஸ் பண்ணுறேன். நான் சேர்க்குற இந்த வெல்லம் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதிகமாக ஸ்வீட் தேவைன்னா 1லேருந்து 1 1/2 கப் அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. நான் சேர்த்துக்கிற இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் மண் இல்லாத சுத்தமான வெல்லம். ஒருவேளை உங்ககிட்ட இருக்க வெல்லத்தில் கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண வேணாம். இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு ஏலக்காய் 3 ஏலக்காய் சேர்க்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏலக்காயோட ஸ்மெல் பிடிக்கலனா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் ஒரு 4 எடுக்கிறேன். இந்த வாழைப்பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் இருந்தாலும் ஓகே. நான் இன்றைக்கி கற்பூர வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க இந்த ஜாரில். கூடவே 1 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணுறேன். பால் வந்து இதில் ஆப்ஷனல் தான். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, இது பால் சேர்க்கறதால இதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிச்சாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இது நல்லா ஃபைனல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நான் பாலோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்ததை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிங்க எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட்டு இதில் நான் முட்டை ஆட் பண்ணுறேன். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 2 முட்டை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா 3 இல்லை 4 முட்டை கூட ஆட் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. முட்டையை இப்போ நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை. இந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சூடாக இருக்குது இது. இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றுறேன். ஊற்றிட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஒரு கொஞ்சமாக இதில் எண்ணெய் போட்டு சுற்றி எண்ணெய் போட்டுக்கலாம். நெய் கூட நீங்கள் போல நல்லா தான் இருக்கும். ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அப்போ ஒரு 3 to 4 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் இதை. இதிலேயே இன்னொரு விதமாக நம்ம எப்படி செய்யலாம்னா, சேம் அதே மாதிரி தான் எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இது மாதிரி போட்டு வச்சுட்டேன் பேட்டரை. அதுக்கு மேலே டியூட்டி ஃப்ரூட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூட்டி ஃப்ரூட்டியை வந்து இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சேம் அதே மாதிரி தான் எண்ணெய் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த டியூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதெல்லாம் லைட்டாக க்ரஷ் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சேம் அதே ப்ராசஸ் தான். 2 பக்கமும் நல்லா குக் ஆகிட பிறகு நம்ம வெளியே எடுத்துடலாம். இது நார்மலாக நம்ம அப்படியே தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தா கண்டிப்பாக கிட்ஸ் வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது டியூட்டி ஃப்ரூட்டி பேன் கேக் அப்படி சொல்லி நம்ம கொடுத்துடலாம். அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேர்ட் மெத்தட் எப்படின்னா, சேம் அதே மாதிரி பேட்டரை ஊற்றியாச்சு. அதுக்கு மேலே தேங்காவை நான் இதை மாதிரி கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டால் அவருக்கு பிடிக்கும். ஸோ நான் இது மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காவை துருவி கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு, மூடி போட்டுக்கலாம். 2 சைடு நல்லா குக் ஆன உடனே வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீட்ரூட் அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா துருவி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது இன்னும் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். இல்லை சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ 4த் வே என்னென்னா, பேன் யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக தோசைலாம் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, தவா, அதிலே இந்த மாதிரி நம்ம நார்மலாக தோசைலாம் எப்படி ஊற்றுவோம் அதை மாதிரி ஊற்றி இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு மூடி போடாமல் குக் பண்ணிக்கலாம். நல்லா முருகலாக நல்லா வரும். 2 சைடும் நல்லா குக் ஆன உடனே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து தோசை வந்து நல்லா முருகலாக சாப்பிட்டா பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தோசையே ஊற்றிக்கிட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த டியூட்டி ஃப்ரூட்டி இல்லைனா இந்த தேங்காய் அது கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த பேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த தோசை மாதிரி ஊற்றுறதை விட நம்ம பேனில் வந்து மூடி போட்டு குக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட்டு தான் இன்னும் நல்லா இருக்குது.
ஒரே பேட்டரில் 4 விதமாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வைக்கிறது தோசை மாதிரி பண்ண பார்த்தீங்களா, அதுதான் வச்சுருக்கேன். செகண்டாக வைக்கிறது என்னுடைய கிட்ஸ்க்கு பிடிச்ச டியூட்டி ஃப்ரூட்டி பேன் கேக் அப்படி சொல்லி தான் நான் கொடுத்தேன். அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச கோகோனட் பேன் கேக். கடைசியாக இருக்கிறது எனக்கு வந்து ப்ளெயினாக தான் பிடிக்கும். ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நாமளும் தைரியமாக சாப்பிட்லாம், நம்ம பசங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம பால், முட்டை, வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கதா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். 2 சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிடும். இது பசங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இதுக்கு மேலே சூடாக இருக்கும்போது இதுக்கு மேலே பட்டரோ இல்லை நெய்யோ அது ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் நல்லா ரிச்சாக நல்லாயிருக்கும். அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இந்த மாதிரி வெல்லம், கோதுமை மாவு, வாழைப்பழம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்ருப்பாங்க, அப்பா மாதிரி ஊற்றி சாப்பிட்ருப்பாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி கூட சொல்லலாம். பட் இப்போ பிஸா, பர்கர் சொல்லிட்டு அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம பசங்களாம் ஜங்க் ஃபுட்டை பார்த்து தான் போயிட்டுருக்கு. அவங்கள திசை திருப்பினா நம்ம ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி எடுத்து அதிலே இதை மாதிரி க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்துட்டோம் சொல்லிட்டு ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.